எல்லாமே தங்க நகை தான். இதுல 8 பவுன் தங்கம் மட்டும் தான் இருக்கு. மத்ததெல்லாம் கவரிங் எல்லாம் இருக்கு. இது நகைலாம் எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. பாய் கூசாம போய் சொல்லாதடி. நான் போயெல்லாம் சொல்லல. இதெல்லாம் உன் வீடு நினைச்சியா? என்னம்மா அப்படியே எகிறிட்டு வர? பாத்தீங்களா மேடம்? பேசின கதையெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம் மேடம். முதல்ல இப்ப நகைக்கு ஒரு முடிவு சொல்ல சொல்லுங்க மேடம் இவங்கள. அக்கா என்னை பாருங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா உண்மையை சொல்லுங்கக்கா. இப்ப எதுக்கு நீ பாஞ்சிட்டு வந்து நிக்கிற? எது பேசுறதா இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் அம்மா பேசட்டும். நீ இப்போ முதல்ல அதுக்கு போ. அக்கா உங்க நகை முழுக்க தங்க நகையா? ஆமா மீனா, தங்க நகை தான். அக்கா எதுக்கா நீங்க இப்படி ஆயிட்டீங்க? தாலி பிரிச்சு கோக்குற அன்னைக்கு மொட்டை மாடியில என்ன நடந்தது? நம்ம என்ன பேசணும்னு எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா? என்ன நடந்துச்சு ராஜி? நம்ம என்ன பேசணும் ஞாபகம் இல்லையே. நானும் ராஜியும் தாலி பிரிச்சு கோத்த அன்னைக்கு போட்டோ வீடியோ எடுத்துட்டு இருந்தோமே. அப்ப நீங்க உங்க அப்பா உங்க அம்மா 3 பேரும் பேசுனீங்களே. அத நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. மீனா, நீ என்ன சொல்றேன்னு புரியல மீனா. ஆனா அக்கா நான் சத்தியமா உங்களை பத்தி இப்படி நினைக்கல. எதுக்கா இப்படி போய் மேல போய் அடிக்கிட்டே போறீங்க? நான் எந்த பொய்யும் சொல்லல. ஆனா உங்களுக்கு போய் நாங்க பாவம் பார்த்தோம் பாருங்க. நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி நீனும் மீனாவும் இப்படி எல்லாம் பேசுறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல ராஜி. ஏ ராஜி, அன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம். அப்ப அந்த வீடியோல இவங்க பேசுனதும் இருக்கும்ல. ஆமாக்கா ஆமா, நம்ம வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தோம். அதுல நீங்க உங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் பேசுனதும் இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அத மட்டும் இப்ப போட்டு காமிச்சோன்னு வைங்க, மொத்த குடும்பமும் இப்ப கம்மி என்ன வேண்டியதா இருக்கும். இருக்கு இதோ எடுங்க. என்னம்மா இப்படி மிரட்டுறீங்க? பாருங்க மேடம். மிரட்டலங்க. நீங்க பண்ண எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிட்டு இருக்கோம். ஏங்க நீங்களும் இவங்களும் அன்னைக்கு என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுனீங்க? நீங்க தான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படி இப்படின்னு கால விழாத குறையா கெஞ்சனியலே. இப்ப வந்து எதுவுமே நடக்காத மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. பொண்ணு வாழ்க்கை மேல அக்கறை இருக்கிற எந்த ஒரு அம்மாவது இப்படி பண்ணுவாங்களா? எதுக்கு இம்பட்டு கேவலமா நடந்துக்கிறீங்க? இந்த பாரு பார்த்து பேசு. அக்கா எங்களை பாருங்க. உங்க ஒரு ஆளுக்காக தான் நானும் ராஜியும் இம்புட்டு நாளா இந்த வீட்ல இந்த உண்மையை மறைச்சிட்டு இருந்தோம். இந்த மேல அம்புட்டு அக்கறையா பாசமா இருந்தோம். அதுக்கு நீங்க காட்டுற கைமாறி தானா தையும் மாமாவும் உங்களை தன்னோட சொந்த பொண்ணுக்கு மேல பாத்தாக்கா அவங்களையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டிய. சரவண மாமா அவரோட மனசை நல்லா குத்தி கிழிச்சிட்டியல. ஐயோ கடவுளே, இதுக்கு மேல கோர்ட்ல என்னவெல்லாம் நடக்க போதோ தெரியல. இவ்வளவு செஞ்சுட்டீங்க, இதுவும் உங்களுக்கு பத்தலையாக்கா? மேல போய் சொல்லிட்டே இருக்கிய. இப்படி போய் சொல்லி பழி தூக்கி போட்டு இந்த குடும்பத்தையே இல்லாம பண்ண நாக்குறிய இல்ல? அக்கா எங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க பாக்கலாம். நீங்க 80 பவுன் தங்கத்தோட தான் வந்தீங்களா இந்த வீட்டுக்கு? சரி எங்களை கூட விடுங்க. சரணன் மாமா அங்க நிக்கிறாரு, அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்க. மயில் இந்த பாரு இவனுக்கு என்னென்னமோ பேசி உன் மனசை கலக்க பாக்குறாளுங்க. இந்த பாரு இவங்க பேச்சுக்கலாம் நீ மயங்காத மயில். வேணா மயில். அக்கா நீங்க இப்ப சொல்லுங்க அக்கா, மாமா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் நிஜம்னா நீங்க இப்ப உண்மையை சொல்லுங்க.